அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். நேத்திலிருந்து விஜயை நோக்கி ஒரு அம்பு அப்படிங்கிறது எரியப்பட்டு இருக்கு. விஜய் தெரிஞ்சு இதை மாதிரி சர்ச்சையில சிக்கிறாரா இல்ல தெரியாம சிக்கிறாரான்னு தெரியல. பட் அடிக்கடி சர்ச்சை அப்படிங்கிறது அவரை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்ப வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண சர்ச்சை கிடையாது. ஒருவேளை இப்ப விஜய் மேல சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா விஜய் மேல ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணோம். என்ன விஷயம் அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை நம்ம அப்படியே அந்த தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னா செப்டம்பர் 27 அந்த தேதியை மறந்துருக்க மாட்டோம். கரூர் வேலுச்சாமிபுரத்துல நடந்த அந்த சம்பவம் நடந்த உடனே விஜய்க்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்தது. விஜய் லேட்டா வந்தாரு. விஜய் வேணும்னே திட்டமிட்டு கூட்டத்தை அதிகமாக்குனாரு. ஸோ அதனாலதான் இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 41 பேர் இறந்த உடனே ஒரு சில மணி நேரங்களுக்கு விஜய் மேல அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பல மடங்கு வைக்கப்பட்டது. விஜயோட முடிஞ்சிட்டாருப்பா, இனிமே எழுந்திருக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனா அடுத்தடுத்த நாள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, இதுல விஜய் மட்டும் குற்றவாளி கிடையாது, இதை தாண்டி பின்னாடி ஏதோ நடந்திருக்கு, ஒரு கூட்ட நெரிசலால மட்டும் இவ்வளவு பெரிய துயரம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் டைல்யூட் ஆகி இதை திமுக செஞ்சிருக்குமோ, இல்ல செந்தில் பாலாஜி செஞ்சிருப்பாரோ, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது திட்டமிடல் இருக்குமோ அப்படின்லாம் அந்த விஷயம் மாறுச்சு. அந்த கரூர் சம்பவத்துல அந்த தொடக்க ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் விஜய்க்கு அவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி தான் இப்போ 2 நாளா நேத்திலேருந்து ஒரு 24 மணி நேரமா விஜய் மேல பரவிட்டே இருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருந்தா, இப்ப பரவிட்டு இருக்க இந்த செய்தி இருக்குல்ல, இது உண்மையா இருந்தா அது ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். அதை யாரும் இல்லை அப்படின்னு மறுத்தே பேச முடியாது. என்ன செய்தி அப்படிங்கிறத நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். விஜய் இந்த கரூர் கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை தன்னுடைய ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நேத்திலேருந்து சொல்லப்பட்டு இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சிபிஐ கூப்பிட்டு விஜயை விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போக அந்த கரூர் கூட்டம் நடந்த அந்த இடத்த பயன்படுத்தப்பட்ட கேமராக்கள் இருக்குல்ல, பொதுவா கூட்டத்துக்கு எதை மாதிரியான கேமரா பயன்படுத்துவாங்க, மூவி ஷூட்டிங்க்கு எதை மாதிரியான கேமரா பயன்படுத்துவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்க இந்த கரூர் சம்பவம் நடந்த அந்த இடத்த மூவி ஷூட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து இமேஜ் அப்படிங்கிறது பரவிட்டே இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்திருந்தது, உண்மையாலும் ஒரு சரியான புரிதல் இல்லாம, ஒரு திட்டமிடல் இல்லாம இவ்வளவு கூட்டம் கூடுது, இந்த இடத்த நம்ம இதை மாதிரி ஒரு முயற்சியை எடுக்கலாமா அப்படின்னு ஒரு திட்டமிடல் இல்லாம தமிழக வெற்றி கழகமோ இல்ல ஹச்பினோ இல்ல விஜயோ அதை மாதிரி ஒரு முயற்சியை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு தான். ஆனா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரலாம், விஜய்க்கு என்னங்க இது மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா தெரியும், ஏதோ ஒரு கூட்டம் கூடுது, ஏன் தனியா ஒரு படத்துக்காக அவ்வளவு செலவு பண்ணி தனியா ஒரு ஷூட் அப்படிங்கிறத பண்ணோம், ஏதோ ஜனநாயகன் படத்துல ஒரு பெரிய கிரௌடு காமிக்கிற மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய உண்டு. ஏன்னா பொலிட்டிக்கல் விஜய் கொடுத்ததுக்கு அப்புறம் வரப்போற படம்ல கண்டிப்பா மாஸ் கிரௌடு அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அதுக்கு தனியா மக்களை கூட்டி ஒரு 25,000 பேர் 30,000 பேரை லைவா கூட்டி ஷூட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். அவங்க 41 பேர் இறப்பாங்க, அதை நம்ம அந்த கிரௌடை கவர் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கிரௌடு வரும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அப்படி நினைச்சிருந்து ஒரு பாதுகாப்பு நம்ம படப்பிடிப்புக்கு செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்து உண்மையாலுமே அந்த வீடியோவை அவங்க ஷூட் பண்ணியிருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு தான். ஏன் அப்படின்னா விஜய் கரூர்ல பேசுனது முதல் முறை கிடையாது. அதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. அங்க எதை மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, மாநாடா இருக்கட்டும், இல்ல அன்னைக்கு காலையில நாமக்கல்ல பேசினாங்க, அதுக்கு முன்னாடி வேதாரண்யம், பல இடங்கள்ல பேசினாங்கல்ல, அங்க எதை மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். யாராவது ஒருத்தவங்க வெயில் தாங்காம மயக்கம் போட்டு விழுறது, இல்ல தண்ணி கிடைக்காம அலையிறது, இல்ல அவசர அவசரமா விஜயை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரிழப்பு நடக்கிறது அப்படின்னு அவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்த விஷயத்துல ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணோம், முதல் மாநாட்டுல இதை மாதிரியான தவறுகள் நடந்தது, அடுத்த மாநாட்டுல அதை சரி செஞ்சோம், அடுத்த கூட்டத்துல அதை சரி செஞ்சோம் அப்படின்னு சரி செஞ்சுக்கிட்டே தானே வரணும். ஆனா அதை சரி செய்யாம கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு, குற்றம். அதுக்கான தண்டனையை விஜய் என்னமோ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஆனா என்ன அப்படின்னா இந்த செய்தி பரவுது இல்ல, இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கறதா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. விஜயை சுத்தி சுத்தி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ கட்சி தொடங்கினதுல இருந்தே விஜய் ஏதாவது பேசாம இருந்தா சர்ச்சை, பேசினார்னா சர்ச்சை, வீடியோ போட்டார்னா சர்ச்சை, இல்ல ஏதாவது கடிதம் அறிக்கை வெளியிட்டார்னா சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மூச்சு விட்டா அது கூட சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இத மாதிரி ஒரு விஷயம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் கழிச்சு வெளியில வரப்போ இந்த விஷயத்த நம்ம நம்பலாமா இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை சொல்லிட்டோம், உண்மையா இருந்தா அது தவறு தான். இப்ப அந்த கூட்டத்தை வந்து ஷூட்டிங்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது தவறு தான். ஆனா அந்த செய்தி உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஒருவேளை இந்த செய்தி உண்மையா இருந்திருந்தா அன்னைக்கே வெளியாயிருக்கும்ல. 27ஆம் தேதி இதை மாதிரி நடக்குது, கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய யாராவது பார்த்திருப்பாங்கல்ல, இந்த கேமராமேன் வந்து சுத்தி சுத்தி ஏதோ ஷூட் பண்றாருப்பா, இது கூட்டத்துக்காக வந்த கேமரா கிடையாது, வேற ஏதோ நடக்குது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவனிச்சவங்க இருக்காங்கல்ல, அந்த கூட்டத்துக்குள்ளேயே இருந்தவங்க இருக்காங்கல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் கூட தள்ளி விடப்பட்டது, போலீஸ் லத்தேடி நடத்தினாங்க, செருப்பு தூக்கி வீசப்பட்டது அப்படின்னு எவ்வளவு வீடியோ கிளிப் பார்த்தோம், எவ்வளவு பேர் இது சம்பந்தமா பேசுனாங்க. ஆனா இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட இத மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பேசவே இல்லை. அதாவது இந்த படத்துக்கான அந்த கேமரா அங்க இருந்தது, அதை வச்சு விஜய் ஷூட் பண்ணாரு அப்படின்னு இவ்வளவு நாள் பேசல. ஆனா இப்ப பேசப்படுறது, இப்ப வந்து இந்த விஷயம் லீக் ஆகிறது வந்து ஏதோ இந்த விஷயத்துல உண்மை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது. இந்த விஷயம் வெளியானதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு போனது, அங்க நிறைய விஷயங்கள் பேசினது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, சிபிஐ வந்து விஜயை தான் வந்து துருவி துருவி கேள்வி கேட்டாங்க, கிடுக்குப்புடி விசாரணை எல்லாம் நடத்தினாங்க. அதுவும் எது சம்பந்தமா நடத்தினாங்க அப்படின்னா, இந்த அந்த கிரௌட வந்து நீங்க ஷூட்டிங் பயன்படுத்தினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான விசாரணை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கு. பட் எது உண்மை அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். விஜய் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஒரு நேரம் வரைக்கும் விஜய்க்கு வந்து அப்படியே பாசிட்டிவா போயிட்டு இருந்ததுங்க. அந்த கரூர் இஷ்யூ வந்தப்போ பெரிய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை ஓவர் கம் பண்ணி விஜய் ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி வந்தது. பட் அவருக்கு ஒரு பெரிய செட்பேக்கா மாறுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த த்ரிஷா இஷ்யூ. அது என்ன காரணம், அந்த கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி ஓரளவுக்கு விஜய் கட்சியில பயணிச்சவங்களே வந்து இல்ல நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன், அவர் வந்து அவருடைய மனைவி இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்தது. சரி அதோட முடிஞ்சிருச்சு, அது கொஞ்ச நாள்ல மக்கள் மறந்துடுவாங்க எலெக்ஷனுக்குள்ள அப்படின்னு பார்த்தா ஆதவ் அர்ஜுனா இன்னொரு விஷயத்தை கிளப்பி விட்டாரு. ரஜினி வந்து பயந்துட்டு திமுகவுக்கு பயந்துட்டு அரசியலுக்கு வரல, எங்க தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு விஜயை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினி அவர் இறக்கி பேச போக அது ஒரு சர்ச்சையா மாறி கடைசியா ஆதவ் அர்ஜுனா வந்து மேடையில மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்து நின்னுது. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல நானே பார்த்திருக்கேன், விஜய் டிவிக்கு போட்டோ ஆட்டோவில் ஒட்டியிருந்தவங்க, கார்ல ஒட்டியிருந்தவங்க, வீட்டுல ஒட்டியிருந்தவங்க எல்லாரும் கிழிச்சிட்டு அங்க வந்து ரஜினியோட படத்தை ஒட்டுறவங்களை நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஏன் அப்படின்னா ரஜினி ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரஜினி வருவார், அரசியலுக்கு வருவார் 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 அப்படின்னு வெயிட் பண்ணவங்க எல்லாருமே அவர் வரல அப்படின்னு கைவிட்டதுக்கு அப்புறம் விஜய் அப்படிங்கிற அதே மாஸ் அதே சினிமாவில இருந்து ஒரு நபர் வரப்போ எல்லாரும் விஜய் பக்கம் போனாங்க. ஆனா விஜய் கட்சியில இருந்து ரஜினிக்கு எதிராக ஒரு விஷயம் பேசப்படுறப்போ இப்போ அதுல ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனா பரப்பி விட்ட அந்த விஷயத்தால நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருந்தது. ஸோ இப்போ அடுத்த கட்டமா இந்த விஷயம் சுத்தி 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 பரவிட்டு இருக்கு. ஒருவேளை இது உண்மை அப்படிங்கிற விஷயம் நிரூபிக்கப்படுது, இப்ப மீடியாவில் எல்லாருமே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, சேட்டலைட் சேனல் மீடியாவில் பேனல் டிஸ்கஷன்லாம் இது வர ஆரம்பிச்சிருக்கும். ஒருவேளை விஜய் வந்து அதை ஷூட்டிங்கு பயன்படுத்தினார் அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்படுது, அது சம்பந்தமா தமிழக வெற்றி கழகத்து மேலையும் விஜய் மேலையும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது, சிபிஐ ஏதாவது அடுத்து இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தரா இது சம்பந்தமா எடுக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா இன்னும் விஜய்க்கு ஒரு பெரிய செட்பேக்கா போய் முடியும். பட் இது உண்மையா இல்ல விஜயை சுத்தி பரப்பப்படுற பொய்கள்ல இதுவும் ஒரு பொய்யா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.